வைடென்ஷன் இருக்கிறவங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களோட நடிப்பில் வெளியே வந்திருக்க படம் தாங்க டியர். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து குட் நைட் ஃபீமேல் வெர்ஷனாக இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு என்னோட கருத்தை வந்து சொல்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஒன்லைனரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த படத்தோட ஒன்லைனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதா இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அண்ணனாக வந்திருக்கிறது நம்ம காளி வெங்கட் அவர்கள் தான். ஸோ இவர் எடுக்கிறது அந்த குடும்பத்தில் வந்து முடிவு. ஸோ இவர் தான் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு பொண்ணு பார்க்குறாரு. ஸோ அந்த பொண்ணை தான் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் கல்யாணம் பண்ணோன்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே காதலில் விழுந்துறாரு. ஸோ அதனாலே வந்து அரேஞ்ச் மேரேஜும் நடந்துருது. பட் அன்னைக்கு நைட்டில் தாங்க ஒரு ட்விஸ்ட்டே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி என்ன நடக்கும், பகல் பழத்தோட பொண்ணு வந்து மாப்பிள்ளை ரூமில் போகும். ஸோ அந்தமாதிரி இது மாதிரி நடக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தா, நம்ம ஆள் டயர்டாக இருக்குது தூங்கிடலாமான்னு கேட்குறப்ப தான் நம்ம ஹீரோனிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஆள் வந்து லைட் ஸ்லீப்பருங்க. ஸோ ஏதாவது சின்ன சத்தம் வந்தாலும் பயங்கர முழிப்பு வந்துடும். ஸோ இதனாலே நம்ம ஆள் வந்து ஒரு சின்ன சத்தம் வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி படுப்பார். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, கொரட்டை விட்டதில் அந்த ஊரே தூங்க முடியாத அளவுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப அவதப்படுறாரு. ஸோ இதனாலே வந்து இவருக்கும் அவருடைய ஒய்ஃப்க்கும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. ஸோ கடைசியில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான ஒரு விஷயத்தை தான் கொண்டு போயிருக்காங்க. இதுதான் இந்த படத்தில் ஒன்லைனரு. ஸோ இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி சொல்லணும்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் அவர் வந்து நியூஸ் ரீடராக இருக்கார். ஸோ இவருக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா இவங்களை விட்டு போயிடுறாரு. ஸோ இதனாலே நம்ம ஆளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அந்த லைட் ஸ்லிப்பர் இந்த ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ ஏதாவது சின்ன சத்தம் கேட்டாலோ இல்லை ஏதாவது சின்ன பொருள் கீழே விழுந்தாலும் சும்மா அலறி அச்சிரி எழுந்துருவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆள் வந்து நியூஸ் ரீடராக இருக்கனால கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரமாவது நல்ல தூக்கம் வேணும். ஸோ இதனாலே வந்து அவர் தூங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்கார். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை பார்க்குறாரு. ஸோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஒத்து போயிடுது. அதனால வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷோட இன்னொரு பக்கம் தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள், அப்புறம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதெல்லாம் பெருசாகி அவங்களுக்குள்ள ஒரு டிவோர்ஸ் அளவுக்கே போயிடுது. ஸோ இதுலேருந்து தாண்டி அவங்க எப்படி அவங்க லைஃப்பை வந்து மூவ் பண்ணுறாங்க, இந்த குரட்டை பிரச்சனையால் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்றத ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே தாண்டி செகண்ட் ஆஃப்குள்ளே போனீங்கன்னா, இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் தாங்க தொடங்குது. இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் நம்ம லைஃப்பில் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷும் சரி, நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களும் சரி, அவங்க லைஃப்பை எப்படி மூவ் பண்ணுறதுன்ற ஒரு சந்தேகத்தெல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியாவது சேரணும்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களும் முயற்சி பண்ணுறாங்க. நான் டிவோர்ஸ் தரமாட்டேன் அப்படின்னு கூட. ஸோ நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு வந்து கோர்ட்டுக்கே போயிடுறாருங்க. ஆனால் கோர்ட்டில் சொல்கிற அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறவங்களே விழுந்து விழுந்து சிரிச்சுறாங்க. என் பொண்டாட்டி என்னை அடிக்க வந்துட்டா, தூங்கும் போது கல் தூக்கி போட வந்துட்டா, என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணுறா அப்படி இப்படின்னு சொன்னால் கூட இதோ நம்புற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மால் போயிட்டு கொரட்டை விட எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்கிறப்ப, அட்டா பாவிகளா என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதனால வந்து அந்த ஜட்ஜை வந்து மிரண்டுறாங்க, டேய் கொரட்டைக்கலாமா டைவர்ஸ் கேட்டு வருவேன்ட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணி நம்ம ஜிவி பிரகாஷ் சரி, ஐஸ்வர்யா ராஜேஷ் சரி, அவங்க டிவோர்ஸ் வாங்கினாங்களா இல்லை அவங்களுக்குள்ள வந்து ஒரு மாதிரி ரொமான்ஸ் வருதா, மறுபடியும் அவங்க வந்து சேர்றாங்களா இல்லையா அப்படின்றது தான் செகண்ட் ஆஃப் வரைக்கும் ட்ராவல் பண்ணி கொண்டு போனால் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படம் பார்க்குறதுக்கு. நம்ம குட் நைட் மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா குட் நைட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ அதே டைமில் ஃபன் என்டர்டைன்மெண்ட் பயங்கரமாக வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் எப்படிலாம் மூவ் ஆகுது அப்படின்றத ஓரளவுக்கு சொல்ல வந்திருக்காங்க. ஸோ அது அளவுக்கு லிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் கேஸ்டிங் குரூப் பற்றி சொல்லாமல் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கல்யாண வாழ்க்கை எந்த மாதிரி போகுதுன்ற அவருடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்க்கணுமே உண்மையாகவே ரொம்ப சேட் தாங்க. ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களை கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்குறவங்களாம் கேட்குறது, என்னப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் மூஞ்சில் பளபளன்னு இருக்குன்றது. டேய் நான் படுற பாடு எனக்கு தாண்டா தெரியுன்ற மாதிரி தான் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய ஃபேஸ் வச்சுனா. ஸோ இதெல்லாம் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு யதார்த்தமாக நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவங்க வந்து இந்த கொரட்டை பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதனால் இவங்களை நம்ம ஜிவி பிரகாஷ் சரி, நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது. அதாவது நீ ஒரு நாள் தூங்கினா நான் ஒரு நாளைக்கு தூங்க மாட்டேன், நான் ஒரு நாளைக்கு தூங்கினா நீ ஒரு நாளைக்கு தூங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷனில் தான் அவங்க லைஃப் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனாலே நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாலும் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் வந்து அவங்களோட ரியாக்ஷன்ஸும் சரி, தான் ஹஸ்பண்ட் தன்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறதும் சரி, அப்படி நிறைய இடங்களில் வந்து அவங்களோட ஆக்டிவிஸ் நல்லாவே காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நம்ம இளவரசு அவர்களும் வந்திருக்காங்க, நம்ம காளிதாஸ் அவர்கள், இன்னும் பல கேரக்டர்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கொடுத்து ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஆனந்த் ரவிச்சந்திரன் அவர்களை பற்றி சொன்னால், இந்த படத்தில் இவரோட டைரக்ஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தை கொண்டு போன விதமும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், ஸோ இதனால் ஹஸ்பண்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து கதைப்படி சொன்னது, அப்புறம் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற சில சம்பவங்கள், ஸோ இந்த மாதிரி கதையை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போயிருந்து இந்த படத்துக்கு ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம்
ஃபன் கலந்து வச்சிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த படத்தில் கேமரா ஒர்க்கிங்கும் சரி, மியூசிக்கும் சரி, எடிட்டிங்கும் சரி, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து இந்த படத்தை நல்லாவே மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பசங்களோட சரி போனாலும் சரி, உங்கள் லவ்வர்ஸோட போனாலும் சரி, யார் கூட போனாலும் சரி, உட்காந்து ஜாலியாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்து உங்களுக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.